மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் நாம் மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கைக்குரிய DNA தொழில்நுட்பமும் என்ற தேர்ச்சியினை பார்த்திருந்தோம். அதில் புரத தொகுப்பு பற்றிய சில எண்ணக்கருக்களை நாம் கற்றிருந்தோம். புரத தொகுப்பு எவ்வாறு நடைபெறும் என்பதனை பார்த்திருந்தோம். பரம்பரை அலகுகளின் வெளிப்பாட்டிலிருந்து இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து எடுத்துச் செல்கின்றோம். பரம்பரை அலகுகள் எமது உடலின் பல்வேறு விதமான இயல்புகளை கட்டுப்படுத்துகின்றன. ஆகவே பரம்பரை அலகு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று நாம் கொள்ளும் போது எமது இயல்புகள் எவ்வாறு பரம்பரை அலகினால் கட்டுப்படுத்துகின்றன என்பதனை நாம் கருத்தில் கொள்கின்றோம். ஒரு பரம்பரை அலகின் ஈற்று விளைபொருளாக பல்பெப்டைட்டுகள் காணப்படுகின்றன. இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆகும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது பொருந்தாது. சில சந்தர்ப்பங்களில் RNAக்களும் ஈற்று விளைபொருட்களாக காணப்படுகின்றன. அந்த வகையில் tRNA அல்லது rRNA இவ்வாறு ஈற்று விளைபொருட்களாக அமைவதுண்டு. அடுத்ததாக பல்பெப்டைட்டு தொகுப்புகளை நாம் பார்த்தோமே ஆனால் இதிலே 2 பிரதான படிகள் காணப்படுகின்றன. டிரான்ஸ்கிரிப்ஷன் மற்றது டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்பது DNA தொடரி ஒன்றிலிருந்து எவ்வாறு mRNA பிரதி செய்யப்படுகின்றது என்பதனை காண்பிக்கின்றது. டிரான்ஸ்லேஷன் அல்லது மொழிபெயர்த்தல் என்பது இவ்வாறு பிரதி செய்யப்பட்ட mRNA ஆனது அதிலுள்ள தகவல்களுக்கேற்ப அமினோ அமிலங்களின் தொடரி ஒன்றை எவ்வாறு எமக்கு அளிக்கின்றது என்பதை காண்பிக்கின்றது. இங்கே படத்தை பார்த்தோமானால் DNAயை படித்தகடாக கொண்டு RNA தொகுக்கப்படுகின்றது. RNAயிலிருந்து புரதம் மொழிபெயர்க்கப்படுகின்றது. DNAயிலிருந்து பிரதி செய்தல் மூலம் முன் mRNA தொகுக்கப்படுகின்றது. இது டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறையினூடாக பிரதி செய்யப்படுகின்றது. இந்த முன் mRNA இன்ட்ரோன்கள் எக்ஸோன்கள் இரண்டையும் கொண்ட ஒன்றாகும். இங்கே இந்த முன் mRNA செயல்முறைக்குட்படுத்தப்பட்டு இன்ட்ரோன்கள் அகற்றப்பட்டு எக்ஸோன்கள் இணைக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்த mRNA ஆக குளிய உருவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. குளிய உருவிலே இந்த முதிர்ச்சி அடைந்த mRNA ரைபோசோம்களின் உதவியுடன் tRNA உதவியுடன் புரதமாக அல்லது பல்பெப்டைட்டாக தொகுக்கப்பட்டு அங்கே திரிபுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. முதலாவதாக நாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்கின்ற செயல்முறையை பார்க்க இருக்கின்றோம். இது DNA-ஆல் இயக்கப்படுகின்ற ஒரு RNA தொகுப்பு ஆகும். இங்கு தொகுக்கப்படுகின்ற RNA பெரும்பாலும் mRNA ஆகும். 3 படிகளில் இது நடைபெறுகிறது. முதலாவது படி தொடக்கம், இரண்டாவது படி நீளல், மூன்றாவது படி முடிவுறல். முதலாவதாக நாம் தொடக்கத்தை உற்று நோக்குவோமே ஆனால் அங்கே DNA-யில் பரம்பரை அலகு காணப்படுகின்ற இடத்திலே
புரோமோட்டர் என அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான இடம் காணப்படுகின்றது. இங்குதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறையானது தொடக்கி வைக்கப்படும். இந்த தூண்டி அல்லது ப்ரமோட்டர் காணப்படுகின்ற இடம் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடக்கத்தானத்தையும் வேறு பல்வேறு நியூக்ளியோடைட்டுகளையும் கொண்டிருக்கும். அப்ப ப்ரொமோட்டரோட சேர்ந்து ஆப்பரேட்டர் என்கின்ற ஒரு பகுதியும் காணப்படும். அது உங்களுக்கு பாடத்திட்டத்தில் தரப்படவில்லை. ஆனால் இந்த ஆப்பரேட்டரில் தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை மேம்படுத்த தேவையான அல்லது ஏவுகின்ற மூலக்கூறுகளோ அல்லது நிரோதிக்கின்ற மூலக்கூறுகளோ இணைகின்ற ஒரு தானமாக அந்த ஆப்பரேட்டர் இருக்கும். ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைகின்ற ஆர்என்ஏ பொலிமரேஸ் என்கின்றது ஒரு நொதியம். இந்த நொதியம் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறையை நடத்தி வைக்கின்ற ஒரு முக்கியமான நொதியமாகும். இந்த ஆர்என்ஏ பொலிமரேஸ் தூண்டித்தானத்தில் இணைவதனூடாக டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை தொடக்கி வைக்கப்படும். உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ இரட்டை பட்டிகை கொண்டது. இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏயில் ஒரு பட்டிகை மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடைபெறுகின்ற படித்தகடாக தொழிற்படும். படித்தகடு உங்களுக்கு தெரியும், டெம்ப்ளேட். டிஎன்ஏ பின்புறமடிதல் செயற்பாட்டின் போது உங்களுக்கு தெரியும், இரண்டு பட்டிகைகளும் படித்தகடுகளாக தொழிற்படும். ஆனால் இங்கே டிஎன்ஏயின் ஒரு பட்டிகை மட்டுமே படித்தகடாக தொழிற்படும். ஏனென்று அதை பார்ப்போம். படித்தகட்டு பட்டிகை மட்டுமே ஆர்என்ஏ பொலிமரேசு இலகுவாக இணையத்தக்க விதத்தில் சரியான திசைகோட்டு சேர்க்கையில் தூண்டி தொடரியை, அதாவது ப்ரமோட்டர் சீக்வன்ஸ் தூண்டி தொடரியை கொண்டிருப்பதே இதற்கான காரணமாகும். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் சரியாக நடைபெறுவதற்கு ஆர்என்ஏ பொலிமரேஸ் சரியான திசைகோட்டு சேர்க்கையிலே டிஎன்ஏ ப்ரமோட்டர் தொடரியில் இணைவது முக்கியமாகும். ஆர்என்ஏ பல்பாத்து சேர்க்கையில் ஈடுபடும் பிரதான நொதியம் ஆர்என்ஏ பொலிமரேஸ். இது சரியான திசைகோட்டு சேர்க்கையிலே தூண்டித்தானத்தில் இணைவது முக்கியமாகும். ஆர்என்ஏ பொலிமரேசு ஆரம்பத்தில் இரண்டு பட்டிகைகளதும் சுருள்களை குலைக்கும். குலைத்தவுடன் தொடக்கத்தானத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கப்படும். அப்ப தொடக்கத்தானத்தில் ஆர்என்ஏ பொலிமரேஸ் இணைந்தவுடன் இரண்டு டிஎன்ஏ பட்டிகைகளும் சுருள் குலைத்தலுக்கு உட்படும். இதன் மூலம் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை தொடக்கி வைக்கப்படும். ஆர்என்ஏ பொலிமரேஸ் தானாகவே ஹெலிகேஸின் செயற்பாட்டை செய்வதனால் இதனால் டிஎன்ஏ ஹெலிகேஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறைக்கு தேவைப்படுவதில்லை. அடுத்த செயல்முறையான நீளல் செயல்முறைக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். அப்ப தொடக்கம் என்கின்ற செயல்முறையின் பிரதான நிகழ்வு ஆர்என்ஏ பொலிமரேஸ் தூண்டி தொடரித்தானத்தில் சரியான திசைகோட்டு சேர்க்கையில் படித்தகடாக தொழிற்படுகின்ற டிஎன்ஏயோடு இணைந்து கொள்ளுதல். அடுத்தது டிஎன்ஏ இரட்டை பட்டிகை சுருள் குலைக்கப்படுதல். அடுத்தது ஆர்என்ஏ பொலிமரேஸ் எம்ஆர்என்ஏ உற்பத்தியை அல்லது பிரதி செய்தல் தொழிற்பாட்டை தொடங்குதல்.
நீளலுக்கு நாம் செல்வோமேயாக இருந்தால் RNA பொலிமரேஸ் நொதியங்கள் வேறாக்கப்பட்ட DNA படித்தகட்டிற்கு எதிராக நிரப்புகின்ற ரைபோ நியூக்ளியோடைட்டுகளை சேர்க்க ஆரம்பிக்கும். நிரப்புகின்ற முறையில் ரைபோ நியூக்ளியோடைட்டுகளை சேர்க்க ஆரம்பிக்கும். RNA பொலிமரேஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிவு பெறும் தானத்தை அடையும் வரை 5 பிரைமில் இருந்து 3 பிரைம் திசையில் நியூக்ளியோடைட்டுகளை தொடர்ச்சியாக சேர்க்கும். எவ்வகையான நியூக்ளியோடைட்டுகள்? ரைபோ நியூக்ளியோடைட்டுகள். ஆகவே RNA பொலிமரேஸ் தொழிற்பாடானது 5 பிரைமில் இருந்து 3 பிரைம் திசையிலே நடைபெறும். இது முடிவு பெறும் தானத்தை அடையும் வரை தொடர்ச்சியாக நடைபெறும். அடுத்து பார்த்தோமாக இருந்தால் திரையிலே உங்களுக்கு படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. எவ்வாறு DNA சுருள் குலைக்கப்படுகின்றது, குலைக்கப்பட்ட சுருளிலே எவ்வாறு RNA பொலிமரேஸ் ஆனது தொழிற்படுகின்றது, ரைபோ நியூக்ளியோடைட்டுகள் எவ்வாறு சேர்க்கப்படுகின்றது அல்லது பல்பகுதியமாக்கப்படுகின்றது, சுருள் எவ்வாறு மீளச் சுருள் அடைகின்றது ஆகிய நிகழ்வுகள் இங்கே படத்திலே தரப்பட்டுள்ளது. மற்றும் 5 பிரைம் டு 3 பிரைம் திசையிலே நீளல் செயல்முறையானது நடைபெறுகின்றது என்பதனையும் இப்படம் காட்டுகின்றது. அடுத்து பார்த்தோமானால் RNA பொலிமரேஸ் முன்னோக்கி நகரும் போது DNA பட்டிகைகளின் சுருள் குலைந்து படித்தகடு வெளிக்காட்டப்படும். அதுதான் முன்பு காட்டப்பட்டுள்ளது. இந்த RNA பொலிமரேஸ் இந்த DNA-யில் இணைந்த போது சுருள் குலைந்து இந்த DNA ஆனது RNA பொலிமரேஸுக்கு வெளிக்காட்டப்படுகின்றது. அடுத்தது ரைபோ நியூக்ளியோடைட்டுகள் வெளிக்காட்டப்பட்ட DNA படித்தகட்டுக்கு எதிராக கொண்டு செல்லப்பட்டு அவை நிரப்புகின்ற வகையில் சோடியாக்கப்படும். மறுமுனையில பார்த்தோம்னா வேறாக்கப்பட்ட DNA பட்டிகை மீள சுருளடையும். இந்த படத்தை தெளிவாக பார்த்தீர்களே ஆனால் இங்கே சுருள் மீள சுருளடைகின்றது, இங்கே சுருள் குலைகின்றது, இங்கே RNA படித்தகடு ஒன்று உருவாக்கப்படுகின்றது. RNA பொலிமரேஸ் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை இந்த படம் தெளிவாக காட்டுகிறது. அடுத்தது முடிவு பெறல் என்கின்ற செயல்முறைக்கு நாம் செல்கின்றோம். புரோகரியோட்டுகளில் முடிவு பெறும் தொடரியை கடந்ததும் பல்பாத்து சேர்க்கை தொடர்ந்து நடைபெறும். ஆனால் முடிவு பெறும் தொடரியை கடந்த பின் RNA பொலிமரேஸ் அகன்று விடுவதுடன் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை முடிவுக்கு கொண்டு வரும். முடிவு பெறலின் பின்னர் யூகரியோட்டுகளில் புதிதாக துவக்கப்பட்ட முன் mRNA-க்கள் RNA செயல்முறையாக்கத்துக்கு உட்படும். முதிர்ந்த mRNA கருவிலிருந்து வெளியேறி குழிய உருவினை அடையும். RNA செயல்முறையாக்கத்தை பற்றி நாம் தொடர்ந்து கற்போம். RNA செயல்முறையாக்கத்தின் போது 3 செயல்முறைகள் முன் mRNA ஆனது கேப்பிங்
என்கின்ற செயல்முறை ஊடாக இங்க பார்த்தீங்கள் என்றால் வெளிக்காட்டப்படுகின்ற ஒரு முனையில் 5 பிரைம் எண்டில் பார்த்தீர்களானால் 5 பிரைம் முனையில் ஒரு ஜிடிபியின் உதவியுடன் கேப்பிங் செயல்முறை மூலம் அந்த வெளிக்காட்டப்பட்டுள்ள அந்த முனை பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்தது பொலிஅடினைலேஷன். அடினைன் தொடரிகள் சில உருவாகிய mRNA-யின் பின்பகுதியில் இணைக்கப்படும். இந்த பொலிஅடினைலேஷன் நடைபெறுவதற்கான உண்மையான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. ஆனால் இந்த mRNA கொண்டு செல்லப்படுவதற்கு, அதாவது கருவிலிருந்து குளியவுருவுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு ஏதுவாக அமையலாம் என நம்பப்படுகின்றது. அடுத்து பார்த்தோமானால் ஸ்ப்ளைசிங் அல்லது வெட்டியகற்றல். இதன் போது இன்ட்ரோன்கள் வெட்டியகற்றப்பட்டு எக்ஸோன்கள் இணைக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்த mRNA தோற்றுவிக்கப்படுகின்றது. இதுல பார்த்தீங்கள் என்றால் இந்த படத்திலே எக்ஸோன்களும் இன்ட்ரோன்களும் கலந்து காணப்படுகின்றது. அதிலே முனைகளில் 5 பிரைம் முனைகளில் கேப்பிங் உருவாக்கப்படுவது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி அடினைன் தொடரிகள் சில 3 பிரைம் எண்டில் சேர்க்கப்படுவது காண்பிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கள் என்றால் பெருமளவு இன்ட்ரோன்கள் டிரான்ஸ்கிரைப் செய்யப்பட்ட பின் வெட்டி அகற்றப்பட்டு இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் எக்ஸோன்களை மட்டும் கொண்ட முதிர்ச்சியடைந்த mRNA ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முதிர்ச்சியடைந்த mRNA தான் குளியவுருக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே பல்பெப்டைடாக மொழிபெயர்க்கப்படும். இதுவும் இந்த ஸ்ப்ளைசிங் எவ்வாறு நடக்கிறது அல்லது வெட்டியகற்றல் எவ்வாறு நடக்கின்றது என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. இங்க பார்த்தீர்களேயானால் இதில் இன்ட்ரோன்களும் எக்ஸோன்களுமாக டிஎன்ஏயிலிருந்து பிரதி செய்யப்பட்டுள்ளது. அங்கே இன்ட்ரோன்கள் வெட்டியகற்றப்பட்டுள்ளது. எக்ஸோன்கள் இணைக்கப்பட்டு அவை திரிவுக்குட்படுத்தப்பட்டு, அதாவது 5 பிரைம் கேப் பொலிஅடினைலேஷன் இது எல்லாத்துக்கும் பிறகு அவை புரதமாக மொழிபெயர்க்கப்படுவதற்கு குளியவுருக்கு எடுத்து செல்லப்படுவதை காட்டுகின்றது. இது ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங் என்று கூறுவார்கள். அதாவது அதாவது இந்த இன்ட்ரோன்கள் குழு குறிப்பில் ஈடுபடாத போதும் அவை ஏன் பரம்பரை அலகுகளுக்கு இடையில் காணப்படுகின்றன என்கின்ற கேள்விக்கு இது விடையாக அமைகின்றது. குறித்த ஒரு நிறமூத்தத்தில் ஏராளமான வகையான பல்பெப்டைட்டுகளை தொகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பார்த்தீர்களாய் ஆனால் இன்ட்ரோன்கள் வெட்டி அகற்றப்படும் போது எந்த எக்ஸோனுடனும் சேரலாம். அப்ப இதன் காரணமாக பல்வேறுபட்ட எக்ஸோன் சேர்மானங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது. நாம் பல்வேறுபட்ட பல்பெப்டைட்டுகளை, ஒன்றுக்கு மேற்பட்ட பல்பெப்டைட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே ஒரு பரம்பரை அலகில் கூட பல பல்பெப்டைட்டுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பின்பு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங் அல்லது வெட்டியகற்றலுக்கு உட்பட்ட அந்த பல்வேறுபட்ட mRNAகள் மொழிபெயர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு வெவ்வேறு பல்பெப்டைட்டுகளை தொகுப்பதை இங்கு படத்தில் நீங்கள் காண்கின்றீர்கள். டிஎன்ஏ ஒன்றினை அவதானிக்கின்றீர்கள். இந்த டிஎன்ஏயின் ஒரு குறித்த அமைவிடத்திலே பரம்பரை அலகினை காண்கின்றீர்கள்.
இந்த பரம்பரை அலகில் இருந்துதான் புரதம் தொகுக்கப்பட இருக்கின்றது. அங்கே பார்த்தீர்களானால் ஒரு தூண்டி அல்லது ப்ரமோட்டர் பகுதி ஒன்று காண்பிக்கப்படுகின்றது, ஒரு முடிவு தொடரி கொண்ட பகுதி ஒன்றும் காண்பிக்கப்படுகின்றது. இந்த ப்ரமோட்டருக்கும் முடிவு தொடரிக்கும் இடைப்பட்ட அந்த பரம்பரை அலகின்ற பகுதி புரதமாக எவ்வாறு மாற்றப்பட போகின்றது என்பதை நாம் இங்கு கவனிக்க இருக்கின்றோம். டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏயில் ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஆனது எவ்வாறு இணைகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். தொடக்கம், நீளல், முடிவுறல். ப்ரமோட்டர் பகுதியில் ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஆனது இணைகிறது. டிஎன்ஏ சுருள் குலைக்கப்பட்டு ரைபோ நியூக்ளியோடைட்டுகள் எடுத்து வரப்படுகின்றது. டிஎன்ஏ படித்தகட்டுக்கு எதிராக நிரப்புகின்ற வகையிலே எம்ஆர்என்ஏ தொகுக்கப்படுகின்றது. ரைபோ நியூக்ளியோடைட்டுகள் டிஎன்ஏ தொடரிக்கேற்ப, படித்தகட்டில் உள்ள தொடரிக்கேற்ப தொகுக்கப்படுகின்றது. இது முடிவு தொடரியை அடையும் வரை தொடரும். முடிவு தொடரியை அடைந்ததும் என்ன நடக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் எம்ஆர்என்ஏ, ஆர்என்ஏ பொலிமரேஸ், டிஎன்ஏ ஆகியன வேறாகின்றன. வேறாணிய எம்ஆர்என்ஏ உங்களுக்கு காட்டப்படுகிறது. இதிலே இன்ட்ரோன்கள், எக்ஸோன்கள் ஆகிய இரண்டுமே பிரதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு இன்ட்ரோன்கள் வெட்டி அகற்றப்பட வேண்டும். அத்துடன் 5 பிரைம் கேப், 3 பிரைம் பொலிஅடினைன் வால் ஆகியன ஏற்படுத்தப்பட வேண்டும். தற்போது பார்த்தீர்களா ஆனால் எவ்வாறு இன்ட்ரோன்கள் வெட்டி அகற்றப்பட்டு எக்ஸோன்கள் இணைக்கப்படுகின்றது என்பதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 5 பிரைம் கேப், இணைக்கப்பட்ட எக்ஸோன்கள், 3 பிரைம் பொலிஅடினைன் ஆகியவற்றை கொண்டு குளியவுருவை நோக்கி உருவாகிய முதிர்ந்த எம்ஆர்என்ஏ பயணிக்கிறது. அங்கே முதிர்ந்த எம்ஆர்என்ஏ ஆனது டிஎன்ஏ பரம்பரை அலகில் காணப்பட்ட டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டுகளுக்கேற்ற ரைபோ நியூக்ளியோடைட் தொடரிகளை கொண்டு காணப்படுகின்றது. திரையில் காட்டப்பட்ட படத்தினை அவதானித்தீர்களானால் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏயில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைட்டு தொடரிகள் அவை டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டு தொடரிகள். அந்த டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டு தொடரிகள் கோடோன்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள விதம், அந்த ஒவ்வொரு 3 தொகுதிகளும் ரைபோ நியூக்ளியோடைட்டு 3 தொகுதிகளாக எம்ஆர்என்ஏயிலே பிரதி செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு 3 தொகுதியும் ஒவ்வொரு அமினோ அமினத்தினை குறிக்கின்றது. அத்துடன் மொழிபெயர்ப்பை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கோடோனும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இவை தவிர்ந்த 3 நிறுத்தற் கோடோன்களையும் அவை கொண்டுள்ளன. டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட் தொடரிகளில் இருந்து எவ்வாறு எம்ஆர்என்ஏ தொடரிகள் தொகுக்கப்படுகின்றது என்பதனை இப்படம் தெளிவாக காட்டுகின்றது. அடுத்தது புறப்புரிமை பரிபாடை என்ற பகுதிக்குள் நுழைய இருக்கின்றோம். புறப்புரிமை பரிபாடை என்றால் என்ன? நாம் ஆங்கிலத்தில் கோடோன்ஸ் என்று சொல்லியிருக்கிறோம்.
அவை எதையோ குறிக்கின்றன. ரைட். நாம் பார்க்கும்போது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடு தொடரிகளாலே ஆக்கப்பட்டுள்ளது. பொதுவாக டிஎன்ஏ எடுத்துக்கொண்டாலும் ஆர்என்ஏ எடுத்துக்கொண்டாலும் அவற்றில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைடுகள் 4. தொகுக்கப்பட்ட எம்ஆர்என்ஏயிலே ரைபோ நியூக்ளியோடைடுகள் காணப்படும். 4 ரைபோ நியூக்ளியோடைடுகள் காணப்படும். இந்த 4 ரைபோ நியூக்ளியோடைடுகளிலே 3 தொகுதிகளாக எம்ஆர்என்ஏயிலே ஒழுங்கு செய்து காணப்படும். முதிர்ந்த எம்ஆர்என்ஏ பல 3 தொகுதிகளை மேற்பொருந்தாத விதத்தில் கொண்டிருக்கும். அவ்வாறு மேற்பொருந்தாத விதத்தில் 3 தொகுதிகளாக கொண்ட அந்த ரைபோ நியூக்ளியோடைடு தொடரிகளை அமினோ அமிலங்களாக குழு குறிக்கின்ற வகையிலே அவை காணப்படுகின்றன. நியூக்ளியோடைடுகளின் 3 தொகுதியால் அமினோ அமிலங்கள் குழு குறிக்கப்படுகின்றன. இந்த 3 தொகுதி புறப்புரிமை பரிபாடை என குறிப்பிடப்படும். ஒரு 3 தொகுதி ஒரு அமினோ அமிலத்தை குறிப்பதாக காணப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட 3 தொகுதிகள் ஒரு குறித்த அமினோ அமிலத்தை குறிப்பதாக காணப்படலாம். புறப்புரிமை பரிபாடை என்பது 3 தொகுதி பரிபாடை ஆகும். உங்களுக்கு தெரியும், 4 நியூக்ளியோடைடுகள் 3 தொகுதிகளாக ஆர்என்ஏயிலே அடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு சிறிய கணித சமன்பாடு அங்கே தரப்பட்டுள்ளது. 4 3ஆம் அடுக்கிற்குள் செல்லும் போது சாத்தியமாக காணப்படுகின்ற 3 தொகுதிகள் 64. ஆகவே 64 கோடோன்கள் சாத்தியமாக அமைகின்றது. இந்த 64 கோடோன்களிலே அனைத்து கோடோன்களும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தாத வகையிலே வாசிக்கப்படும். ரைபோசோமிலே இந்த வாசிப்பு நடைபெறும். இந்த வாசிப்பு எவ்வாறு நடைபெறும் என்றால், எம்ஆர்என்ஏயில் காணப்படுகின்ற இந்த 3 எழுத்துக்கள் அல்லது 3 தொகுதிகள் இவற்றுக்கேற்ப டிஆர்என்ஏ பொருத்தமான அமினோ அமிலத்துடன் இணைக்கப்பட்ட டிஆர்என்ஏ ஆனது 3 தொகுதிக்கேற்ற அமினோ அமிலத்தினை மொழிபெயர்ப்பு நடைபெறுகின்ற ரைபோசோமிற்கு கொண்டு சேர்க்கும். அங்கே இந்த எம்ஆர்என்ஏயில் காணப்படுகின்ற 3 தொகுதிகளுக்கு ஏற்ப அமினோ அமிலம் சேர்க்கப்படும். அடுத்து பார்த்தீர்களே ஆனால், எம்ஆர்என்ஏயின் நியூக்ளியோடைடு மூலங்களின் 3 தொகுதியோ அல்லது அமினோ அமில உருவாக்கத்துக்கான குழு குறித்தல் கோடோனோ அல்லது முடிவு பெறும் சைகையோ கோடோன் என அழைக்கப்படும். அப்ப இங்க பார்த்தீங்கள் என்றால், எம்ஆர்என்ஏயின் நியூக்ளியோடைடு 3 தொகுதிகள், அடுத்தது அமினோ அமிலம் உருவாக்கத்துக்கான குழு குறித்தல் கோடோன், 2 ஒன்றுதான். அடுத்தது முடிவு பெறும் சைகை. இந்த முடிவு பெறும் சைகை கோடோன் எதையுமே குறிப்பதில்லை, எந்த அமினோ அமிலத்தையும் குறிப்பதில்லை. அவை எந்த டிஆர்என்ஏயையும் இணைப்பதில்லை. இவற்றைத்தான் நாம் கோடோன்கள் என்று சொல்கின்றோம். அப்ப 64 கோடோன்களில் 61 கோடோன்கள் அமினோ அமிலங்களை குழு குறிக்கின்றன. 3 கோடோன்கள் நிறுத்தும் கோடோன்களாக காட்டப்படுகின்றன. அப்ப 64 கோடோன்களில் 61 கோடோன்கள் அமினோ அமிலங்களை குழு குறிக்கின்றன. 3 கோடோன்கள் நிறுத்தும் கோடோன்களாக காணப்படுகின்றன. அந்த நிறுத்தும் கோடோன்களில் இங்கே தரப்பட்டுள்ளன. ஒன்று UAA, அடுத்தது UAG, அடுத்தது UGA.
UAA, UAG, UGA இந்த மூன்றும் நிறுத்தன் கோடோன்களாக காண்பிக்கப்படும். இவை எந்த ஒரு அமினோ அமிலத்தையும் குழு குறிப்பதில்லை. AUG தொடக்க கோடோனாக தொழிற்படும். இந்த AUG மெதியோனைன் எனப்படுகின்ற சல்பர் கொண்டுள்ள ஒரு அமினோ அமிலத்தை குழு குறிக்கின்றதாக காணப்படுகின்றது. இது தொடக்க கோடோனாகவும் காணப்படுகின்றது. இதனால் தான் பெரும்பாலான புரதங்களிலே சல்பர் காணப்படுகின்றது. ஆனால் சிலவற்றில் காணப்படுவது சல்பர் இல்லாத புரதங்களும் உண்டு. அது எவ்வாறு சாத்தியமாகிறது என்று பார்த்தோம். ஆனால் உருவாக்கப்பட்ட பல்பெப்டைடு திரிவுகளுக்கு உட்படுத்தப்படும் போது சில வேளைகளில் இந்த மெதியோனைன் அகற்றலுக்கு உட்படுகின்றது. இதன் காரணமாகவே சில பல்பெப்டைடுகளில் சல்பர் காண முடியாத சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த mRNA கோடோன்கள் எவ்வாறு பல்பெப்டைடாக தொகுக்கப்படுகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். இங்கே மூன்றன் தொகுதிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஒரு mRNA ரைபோ நியூக்ளியோடைட் தொகுதி ஒன்று தரப்பட்டுள்ளது. அதில் காணப்படுகின்ற மூன்றன் தொகுதிகளாக கோடோன்கள் சில தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கோடோனும் ஒவ்வொரு அமினோ அமிலத்தினை குழு குறிக்கின்றன. ஆகவே இந்த mRNA மொழிபெயர்க்கப்படும் போது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் AUG என்கின்ற அந்த தொடக்க கோடோனானது மெதியோனைனாக மொழிபெயர்க்கப்படுகின்றது. GGC என்பது ஒரு அமினோ அமிலமாக குழு குறிக்கப்படுகின்றது. அதே மாதிரி UCC என்றது இன்னொரு அமினோ அமிலமாக குழு குறிக்கப்படுகின்றது. இந்த அமினோ அமிலங்களுக்குரிய கோடோன்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய தேவை மாணவர்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த தொடக்க கோடோன் மெதியோனைனை குழு குறிக்கின்ற கோடோன் என்பது தெரிய வேண்டும். ஏனைய கோடோன்கள் எந்த அமினோ அமிலத்தினை குறிக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இங்கு mRNA மொழிபெயர்க்கப்படும் போது எவ்வாறு ஒரு அமினோ அமில தொடர் ஒழுங்கு ஒன்று பெறப்படுகின்றது என்பதனை இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மொழிபெயர்த்தலின் பின் புரதத்தின் பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்று சொல்கின்ற முதலான கட்டமைப்பு பெறப்படுகின்றது. நீங்கள் அலகு 2 படித்திருப்பீர்கள் அல்லது தேர்ச்சி 2 படித்திருப்பீர்கள். புரதத்தின் முதலான கட்டமைப்பானது அமினோ அமிலங்களின் தொடர் ஒழுங்கு என்பதனை கற்றிருப்பீர்கள். திரையில் காட்டப்பட்டுள்ள இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் எவ்வாறு ஒவ்வொரு கோடோனும் அமினோ அமிலங்களை குழு குறிக்கின்றன என்பதனை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கோடோனும் என்ன அமினோ அமிலத்தை குறிக்கின்றது என்பது நீங்கள் மனனம் செய்ய தேவையில்லை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோடோன்கள் குறித்த அமினோ அமிலத்தினை குழு குறிக்க கூடும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். மற்றும் கோடோன்கள் எவ்வாறு அமினோ அமிலங்களை குழு குறிக்கின்றன என்ற பொதுவான ஒரு எண்ணக்கருவினை வளர்த்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து நாம் மொழிபெயர்த்தல் செயல்முறைக்குள் செல்வோம். அப்ப இந்த மொழிபெயர்த்தல் செயல்முறை எங்கே நடைபெறும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை கருவினில் நடைபெறும். ஏனென்றால் டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ கருவிலே காணப்படுகின்றது. ஆகவே டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை கருவிலே நடைபெறும். மொழிபெயர்த்தல் செயல்முறை அல்லது டிரான்ஸ்லேஷன் செயல்முறை குளிய உருவின் சைட்டோசோலில் நடைபெறும். ஆகவே அதை சைட்டோசோலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது.
mRNA சைட்டோசோலை அடைந்தவுடன் மொழிபெயர்ப்பு செயல்முறை ஆரம்பிக்கப்படும். எவ்வாறு அந்த மொழிபெயர்ப்பு செயல்முறை ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். mRNAயில் 3 தொகுதி கோடோன்களின் தொடரியாக எழுதப்பட்டுள்ள செய்தி ரைபோசோம்களால் வாசிக்கப்படும். mRNAல 3 தொகுதிகளாக எழுதப்பட்ட செய்தி ரைபோசோம்களால் வாசிக்கப்படும். இது இடமாற்றும் RNAயின் உதவியுடன் அமினோ அமில தொடரியாக மாற்றப்பட்டு பல்பெப்டைடாக தொகுக்கப்படும். இது மொழிபெயர்த்தல் செயல்முறை. அப்ப நாங்க பார்த்தோம்னா ஒரு tRNA ஆனது சைட்டோசோலில் உள்ள பொதுக்கூட்டில் இருந்து, பொதுக்கூடுன்றது பூல் என்று சொல்லுவார்கள், அப்ப சைட்டோசோலில் இருந்த பொதுக்கூட்டில் இருந்து சரியான அமினோ அமிலம் ஒன்றை இணைத்து கொண்டு, நீங்கள் tRNA பார்த்தால் அந்த ஒவ்வொரு tRNAயும் mRNAயில் உள்ள கோடோன்களுக்கு தனித்துவமான ஆன்டிகோடனை கொண்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு tRNAயிலையும் mRNAயில் இருக்கின்ற கோடோன்களை நிரப்புகின்ற விதத்திலே ஆன்டிகோடோன்களை கொண்டிருக்கும். tRNA ஒவ்வொன்றும் தனித்துவமான அமினோ அமிலங்களுடன் இணைக்கப்பட்டு காணப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆன்டிகோடோனை கொண்டுள்ள tRNAயும் ஒவ்வொரு அமினோ அமிலத்துடன் இணைக்கப்பட்டு காணப்படும். ஆகவே mRNAயில் காணப்படுகின்ற 3 தொகுதிகளுக்கு ஏற்றால் போல் அல்லது கோடோன்களுக்கு ஏற்றால் போல் tRNA அமினோ அமிலத்தை எடுத்து சென்று, சரியான அமினோ அமிலம் ஒன்றை எடுத்து சென்று ரைபோசோமில் கொண்டு சேர்க்கும். தற்சிறப்பான tRNA மூலக்கூறு ஒன்றுடன் அதன் ஒரு முனையில் தற்சிறப்பான அமினோ அமிலம் ஒன்று இணைந்து கொள்ளும். இங்கு திரையிலே ரைபோசோமின் கட்டமைப்பு ஒன்று காட்டப்படுகிறது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் EPA என 3 பகுதிகள் காண்பிக்கப்படுகின்றது. E என்பது எக்ஸிட் சைட், A என்பது அமைனோ ஏசைல் தொகுதி என அழைக்கப்படுகின்றது, P என்றது பெப்டிடைல் சைட் என அழைக்கப்படுகின்றது. இதுல பார்த்தீங்களே ஆனால் முதலாவது அமினோ அமிலம் இந்த பெப்டிடைல் தானத்துக்கு தான் கொண்டு செல்லப்படும். பின்பு இரண்டாவது அமினோ அமிலம் இந்த அமைனோ ஏசைல் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். அமைனோ ஏசைல் பகுதியில் இருக்கிற அமினோ அமிலத்தோட பெப்டிடைல் பகுதியில் இருக்கிற அமினோ அமிலம் அந்த tRNA என்ற உதவியலோட பெப்டைட் பிணைப்புக்கு உட்படுத்தப்படும். அப்ப பெப்டிடைல் பகுதியில் இருக்கிற tRNA இணைக்கப்பட்ட அந்த அமினோ அமிலம் அமினோ ஏசைல் பகுதியில் புதிதாக கொண்டு வரப்பட்ட tRNA உடன் இணைக்கப்பட்ட அமினோ அமிலத்துடன் பெப்டைட் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். இவ்வாறு mRNAயில் உள்ள செய்திகளுக்கு அமைய ரைபோசோமில் பெப்டைட் பிணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு அமினோ அமில தொடரி ஒன்று உருவாக்கப்படும். அதாவது பல்பெப்டைட் உருவாக்கப்படும். ஓகே, இந்த எக்ஸிட் சைட்டின் ஊடாக பெப்டைட் பிணைப்புக்கு அமினோ அமிலத்தை வழங்கிய tRNA கட்டமைப்பு ஒன்று காண்பிக்கப்படுகின்றது. இந்த tRNAயிலே இந்த இடத்தில் ஆன்டிகோடோன் காணப்படுகிறது. இந்த ஆன்டிகோடோன் mRNAயில் காணப்படுகின்ற கோடோனுக்கு நிரப்புகின்ற வகையில் ஒரு 3 தொகுதியை கொண்டுள்ளது. ரைபோ நியூக்ளியோடைடுகளாலான 3 தொகுதியை கொண்டுள்ளது. அடுத்தது இந்த tRNA என்ற புயத்தை பார்த்தோமாக இருந்தால் அங்கே அமினோ அமிலம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்.
இங்கு இந்த படத்தை பார்த்தீர்களேயானால் இங்கே யுஏசி என்கின்ற ஆன்டி கோடோனை உடைய ஒரு டிஆர்என்ஏயின் கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. அதிலே அமினோ அமிலத்துடன் இணைகின்ற ஒரு பகுதி புயம் தரப்பட்டுள்ளது. மேலே நீங்கள் பார்த்தீங்களே ஆனால் அமினோ அமிலத்துடன் இணையக்கூடிய ஒரு புயம் காணப்படுகிறது. இது தனித்துவமான அல்லது ஒரு தற்சிறப்பான அமினோ அமிலத்துடன் மட்டுமே இது இணையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது ஆன்டிகோடோன் யுஏசிஎனை கொண்டிருப்பதால் இதுக்கு நிரப்புகின்ற வகையில் உள்ள எம்ஆர்என்ஏ கோடோனுக்கு ஏற்றால் போல்தான் இந்த டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ உடன் இணையக்கூடியதாக இருக்கும். இங்கு பார்த்தீர்களே ஆனால் இது மெதியோனைனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம். யூவுக்கு நிரப்புகின்ற வகையில் ஏ அமைய வேண்டும், ஏக்கு நிரப்புகின்ற வகையில் யூ அமைய வேண்டும், சிக்கு நிரப்புகின்ற வகையில் ஜி அமைய வேண்டும். எனவே ஏயுஜி என்கின்ற தொடரி எம்ஆர்என்ஏயில் காணப்பட வேண்டும். ஆகவே எம்ஆர்என்ஏயில் காணப்படுகின்ற அந்த ஏயுஜி என்பதற்கு இந்த மெதியோனைனுடன் இணைக்கப்பட்ட டிஆர்என்ஏ எடுத்து செல்லப்பட வேண்டும் ரைபோசோமுக்கு. இங்கே ரைபோசோமின் ஒரு கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. ரைபோசோமின் பெரிய உபாலகு மேலே காணப்படுகிறது, சிறிய உபாலகு கீழே காணப்படுகின்றது. அந்த பெரிய உபாலகிலே நீங்கள் பார்க்கும் போது ஏ சைட், பி சைட், இ சைட் என்று 3 தானங்கள் காணப்படுகின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல் ஏ சைட் தான் அமைனோ ஏசைல் சைட், பி சைட் என்பது பெப்டிடைல் சைட், இ சைட் என்பது எக்ஸிட் சைட். அப்ப பி சைட்டிலே முதலாவது அமினோ அமிலத்தை எடுத்து செல்லுகின்ற டிஆர்என்ஏ இணைந்து கொள்ளும். அடுத்து வரும் அமினோ அமிலத்தினை கொண்டு செல்லும் டிஆர்என்ஏ ஏ சைட்டில் இணைந்து கொள்ளும். தற்போது இங்கு பார்த்தீர்களேயானால் எம்ஆர்என்ஏ கோடோன்கள் காண்பிக்கப்படுகின்றது. இந்த எம்ஆர்என்ஏ கோடோன்களுக்கு ஏற்றால் போல் பி சைட்டிலும் ஏ சைட்டிலும் டிஆர்என்ஏ மூலக்கூறுகள் இணைந்து கொள்ளும். தொடக்கத்திலே பார்த்தோமாக இருந்தால் ஏயுஜி என்பதற்கு நிரப்புகின்ற வகையில் உள்ள டிஆர்என்ஏ அமினோ அமிலத்தை கொண்டு பி சைட்டுக்கு கொண்டு வரும். பின்பு சியுஏ என்கின்ற எம்ஆர்என்ஏ கோடோனுக்கு நிரப்புகின்ற வகையிலே ஆன்டிகோடோனை கொண்ட டிஆர்என்ஏ இரண்டாவதாக கொண்டு வரப்பட்டு அது ஏ சைட்டிலே அல்லது ஏ தானத்திலே அமினோ அமிலத்துடன் இணைக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படும். இங்கு பி சைட்டிலே டிஆர்என்ஏயின் ஆன்டிகோடோனுக்கும் எம்ஆர்என்ஏயின் கோடோனுக்கும் இடையில் ஒரு ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தப்படும். இதன் போது சக்தி பயன்படுத்தப்படும். இங்கு பார்த்தீர்களேயானால் பி சைட்டில் உள்ள டிஆர்என்ஏ உள்ள அமினோ அமிலமானது ஏ சைட்டில் உள்ள டிஆர்என்ஏயுடன் இணைக்கப்பட்ட அமினோ அமிலத்துடன் பெப்டைட் பிணைப்பினை ஏற்படுத்திக் கொள்கின்றது. இவ்வாறு பி சைட்டில் உள்ள அமினோ அமிலத்தை கொண்ட டிஆர்என்ஏ தனது அமினோ அமிலத்தினை ஏ சைட்டில் உள்ள டிஆர்என்ஏ உடன் இணைக்கப்பட்ட அமினோ அமிலத்துடன் இணைக்கும். இது தொடர்ந்து எம்ஆர்என்ஏயின் நிறுத்தற் கோடோன்களை சந்திக்கும் வரை நடைபெறும்.
இங்கு நாம் பார்த்தோமே ஆனால் தொடர்ச்சியான ஒரு அமினோ அமில தொடரி ஒன்று உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோமாக இருந்தால் நீழல் பகுதியில் 3 பிரதான நிகழ்வுகள் காணப்படுகின்றது. ஒன்று கோடோன் அடையாளப்படுத்துகை, 2 பெப்டைட் பிணைப்பின் உருவாக்கம், 3 கொண்டு செல்லல். ஆகவே 3 பிரதான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இந்த நீழல் பகுதி அமைந்துள்ளது. இங்கு நாம் பார்க்கும்போது நிறுத்தல் கோடோனை அல்லது முடிவுறல் கோடோனினை mRNA கொண்டுள்ள இடத்துக்கு ரைபோசோம் எதிர்கொண்டதும் அந்த தருணத்தில் ஏ சைட்டுக்கு மேலதிகமாக tRNAகள் எடுத்து செல்லப்பட மாட்டாது. ஏனெனில் tRNAயில் உள்ள ஆன்டிகோடோன்கள் நிறுத்தல் கோடோன்களுக்கு நிரப்புகின்ற வகையில் காணப்படுவதில்லை. ஆகவே நிறுத்தல் கோடோன்களுக்கு நிரப்புகின்ற வகையில் எந்த ஒரு tRNAயும் காணப்படுவதில்லை. ஆகவே நிறுத்தல் கோடோன்களை சந்திக்கும் போது அமினோ அமிலங்கள் ரைபோசோமை அடைவது நிறுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து மொழிபெயர்த்தல் செயல்முறை முடிவுக்கு கொண்டு வரப்படும். அப்ப இது முடிவுறல் என்று அழைக்கப்படும். நிறுத்தல் கோடோன்கள் UAG, UAA அல்லது UGA. இது எந்த ஒரு tRNAயின் ஆன்டிகோடோனுக்கும் பொருந்தாத தொடரிகள் ஆகும். ஆகவே இங்கு நிறுத்தல் கோடோனை அடைந்ததும் ரைபோசோம் mRNA பட்டிகை உருவாகிய பல்பெப்டைட்டுகள் ஆகியன வேறாக்கப்படும். mRNA நகர்ந்து கொண்டிருக்கும் போது UAG, UAA, UGA போன்ற ஏதாவது ஒன்றுடன் இறுதியில் வரிசைப்படுத்தப்படும். இவை எந்த ஒரு அமினோ அமிலத்தையும் குழு குறிப்பதில்லை. இத்தானத்துக்கு எந்த ஒரு tRNAயும் வருவதில்லை. இது பூரணப்படுத்தப்பட்ட பல்பெப்டைட் சங்கிலியை சைட்டோசோலினில் விடுவிக்கப்படும். ரைபோசோமும் மீதமாக உள்ள மொழிபெயர்ப்பு கூட்டும் பிரிந்துவிடும். நாங்கள் இங்கே ஈட்டு விளைபொருள் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். இதுதான் அந்த மொழிபெயர்ப்பு செயல்முறையின் ஈட்டு விளைபொருளாக கிடைக்கப்பட்ட அமினோ அமில தொடர் ஒழுங்கு. இந்த அமினோ அமில தொடர் ஒழுங்கு ஒரு குறிப்பிட்ட புரதத்தின் முதலான கட்டமைப்பாகும். யூகரியோட்டாக்களை எடுத்து கொண்டோமேயானால் அவற்றில் பெரிய பரம்பரை அலகுகள் காணப்படுகின்றன. பெரிய பரம்பரை அலகுகளை தனித்த ஒரு ரைபோசோமினால் மொழிபெயர்ப்பு செய்வது என்பது சாத்தியமற்றது. இதனால் பல ரைபோசோம்கள் மொழிபெயர்ப்பு செயல்முறையில் ஈடுபட்டிருக்கும். இதனை நாங்கள் பொலிசோம்கள் அல்லது பொலி ரைபோசோம்கள் அல்லது பல் ரைபோசோம்கள் என்று குறிப்பிடுவோம். இவ்வாறான செயல்முறை மூலம் மொழிபெயர்ப்பு வீதம் அதிகரிக்கப்படும். இங்கே mRNA ஒன்று காண்பிக்கப்படுகின்றது. இந்த mRNAயில் உள்ள கோடோன் ஒன்று காட்டப்படுகின்றது. இந்த கோடோனுக்கு ஏற்றால் வகையிலே அமினோ அமிலங்கள் tRNAயினால் கொண்டு செல்லப்படும். தொடக்க கோடோனான AUG காண்பிக்கப்படுகிறது. நிறுத்தல் கோடோன்கள் காண்பிக்கப்படுகின்றன. தொடக்க கோடோனிலே ரைபோசோமின் சிறிய உப அலகு இணைகிறது. தொடக்க கோடோனான AUGக்கு உரிய tRNA அமினோ அமிலம் மெதியோனைனுடன் பி சைட்டில் வந்து இணைய இருக்கின்றது.
தற்போது ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது ஆன்டி கோடோனுக்கும் கோடோனுக்கும் இடையில். ரைபோசோமின் பெரிய உபலகு இணைகிறது. தற்போது புதிதாக டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏயில் உள்ள கோடோனுக்கு ஏற்ப தற்சிறப்பான அமினோமினத்தை இணைத்து ஏ சைட்டில் அல்லது ஏ தானத்தில் கொண்டு சேர்க்க போகிறது. இதன் பின் பி சைட்டில் உள்ள டிஆர்என்ஏ ஆனது அதனுடன் இணைக்கப்பட்ட அமினோ அமினத்தினை ஏ சைட்டுக்கு கொண்டு வரப்பட்ட டிஆர்என்ஏயுடன் இணைக்கப்பட்ட அமினோ அமினத்துடன் இணைக்கப் போகின்றது. இது பெப்டைட் பிணைப்பு ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நடைபெறுகின்றது. அமினோ அமினத்தினை இடம் மாற்றியதும் ஈ சைட்டுக்கு சென்ற அந்த டிஆர்என்ஏ மூலக்கூறு வெளியேறுகின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு முதலான புரதம் தொகுக்கப்படுகின்றது. எம்ஆர்என்ஏ கோடோன்களுக்கு ஏற்றால் போல அமினோ அமின தொடரியொன்று தொகுக்கப்படுகின்றது. நிறுத்தற் கோடோனை அடைந்ததும் மொழிபெயர்ப்பு கூட்டு வேறாக்கப்படுகிறது. புரதம் அல்லது முதலான புரதம் அல்லது பல்பெப்டைட்டு விளைவாக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்புக்கு பின் பல்பெப்டைட்டுகள் அவை கடத்தப்படுவதற்கான சமிஞ்ஞைகளுக்காக சில மேலதிக துண்டங்களை கொண்டிருப்பதுண்டு. மேலதிக துண்டங்கள் அவற்றின் தொழில்கள் நிறைவு பெற்றதும் வெட்டி அகற்றப்படலாம். சில ரசாயன திரிவுகள் கூட ஏற்படுத்தப்படலாம். அந்த வகையிலே பல்பெப்டைட்டுகளுடன் கார்போஹைட்ரேட்டுகள் இணைந்து கிளைகோ புரதங்கள் உருவாகலாம். இலிப்பிட்டுகளுடன் இணைந்து இலிப்போ புரதங்கள் உருவாகலாம். பொஸ்பரிலேற்றம் செய்யப்பட்டு பொஸ்பரிலேற்றப்பட்ட புரதங்கள் உருவாக்கப்படலாம். இவ்வாறு திரிபடைந்த புரதங்கள் மடிப்படைய செய்யப்பட்டு பொதி செய்யப்பட்டு உரிய தேவைக்காக பயன்படுத்தப்படலாம். புரதங்கள் படியிறுக்கம் செய்யப்படுவதும் உண்டு. புரதங்கள் படியிறுக்கம் செய்யப்படுவது கலத் தொழிற்பாடுகளுக்கு முக்கியமான ஒன்றாகும். ஒரு கலத்தில் உள்ள புரதத்தின் அளவு படியிறக்க வீதத்தில் தங்கியுள்ளது. தொகுப்பு வீதத்துக்கும் படியிறக்க வீதத்துக்கும் இடையிலான வித்தியாசம் ஒரு கலத்தில் காணப்படுகின்ற புரதத்தின் அளவு என்கின்ற கணிப்புக்கு வரக்கூடியதாக இருக்கும். கலத் தொழிற்பாடுகள் ஒழுங்காக்கப்படலில் இது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஏன் புரதங்கள் படியிறக்கப்பட வேண்டும்? பல்பெப்டைட் தொகுப்பில் ஏற்பட்ட தவறுகள், பல்பெப்டைட் தொகுப்பின் போது தவறுகள் ஏற்படலாம். மடிப்படைவதில் தவறுகள் ஏற்படலாம். தொகுக்கப்பட்ட புரதங்கள் சேதமடையலாம். ஒழுங்காக்கும் புரதங்கள் தொழில் முற்றப்பட்டவுடன் அவை அழிக்கப்பட வேண்டும். புரத தொகுப்புடன் புரதங்களின் படியிறக்கமும் ஒரு முக்கியமான விடயமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மாணவர்களே, இதுவரை நாம் புரத தொகுப்பு எவ்வாறு நடைபெறுகின்றது, டிஎன்ஏயிலிருந்து எவ்வாறு எம்ஆர்என்ஏ பிரதி பண்ணப்படுகிறது, அவ்வாறு பிரதி பண்ணப்பட்ட எம்ஆர்என்ஏ ஆனது எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டு பல்பெப்டைட்டாக மாற்றப்படுகின்றது ஆகிய விடயங்களை கற்றோம். இனிவரும் நிகழ்ச்சிகளில் மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பமும் எனும் பாடத்தில் தொடர்ச்சியாக வருகின்ற பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.